வித்தியாசம் இருக்கிறது கொண்டு வந்தீங்கல்ல, அந்த வித்தியாசம் நாங்களும் கொடுக்கிறோம். நீங்க மட்டும் வித்தியாசம் கொடுங்க, நான் மட்டும் வித்தியாசம் கொடுக்க கூடாத. நீங்களே முடிவு பண்றீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வழியுள்ள அவர்கள் வைத்து விட்டால் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கற்சிலைகளை வணங்குகிறீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க அப்படி இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் விளக்கம் சொல்ல முடியும். நானாகவே உங்க மேல இந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது. எங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லணும். அதனால நாங்க வித்தியாசம் இருக்குங்கிறோம். லைஸ கமிதிலிஹி ஷையுன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் எங்க நிலைப்பாடு. இறைவனை போல எதுவும் இல்லை. இது நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லையில் வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, இந்த வித்தியாசத்தை வழிமாறு விஷயம் கொண்டு வாங்க. என்ன சிக்கல் இருக்கிறது? நாங்க வித்தியாசம் இருக்குன்னு தானே சொல்றோம். நாங்க சொல்றோம்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லை இல்லை, வழிமாறு பார்வைக்கு எல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். அல்லாஹ்வுடைய இடத்துல வழிமாறு போய் வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை இல்லை. அந்த மாதிரி தான் வழிமாறுகளுக்கும் நாங்க சொன்னா நீங்க சொல்லலாம், வழிமார்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்க. நீங்க எப்படி நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் பார்வைக்கு வித்தியாசம் கொண்டு வந்தீங்களோ, நம்முடைய கேள்விக்கு அல்லாஹ்வுடைய கேள்விக்கு வித்தியாசம் கொண்டு வந்தீங்களோ, அதே வித்தியாசம் தானே வழிமாறுகள் விஷயம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். வழிமாறுகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்றோம். வழிமார்களால் அவர்களாகவே எதுவும் பார்க்க முடியாது, எதையும் கேட்க முடியாதுன்னு சொல்றோம். அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிறோம். அல்லாஹ் சிலருக்கு குறைச்சு கொடுப்பான், சிலருக்கு கூட கொடுப்பான். இப்போ உதாரணத்துக்கு மனசில் நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு அவனு வாதிட முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனசில் உள்ள தெரியும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது, நமக்கு அது இல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்பு அவர்கள் இருப்பதா சொல்லிவிட்டாருங்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யக்ஃபா அலைய ருக்கூஉக்கும் வலா குஷூஉக்கும். நீங்கள் செய்யற ருக்கு எனக்கு தெளிவாக தெரியும், உங்களுடைய பயபக்தியும் எனக்கு தெளிவாக தெரியும். புகார்ல இருக்குது. பயபக்திங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இப்ப உள்ளத்தில் கூட பயபக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும் சிலதான் சொல்றாங்க. நமக்கு இருக்குதா? இல்ல. சிலதான் இருக்குது. அல்லாஹ் நாடவங்களுக்கு சிலருக்கு கொடுக்காத சிலருக்கு கொடுப்பான். அதனால உள்ளத்தில் அறிபவன் அல்லாஹ் தான். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சொல்லிவிட்டார்கள் சொல்லுவோமா? என்னதான் உள்ளத்தில் உள்ளதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சாலும் அவர்களாக அறியல, அல்லாஹ் அந்த தகுதி அவங்களுக்கு கொடுத்தா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சுயமாக எந்த ஆற்றலும் இல்ல. இது தௌஹீதா? நமக்கு உண்டு நமக்கு உண்டு இந்த அளவுக்கு உண்டுன்னு சொல்ற தௌஹீதா? அது ஷிர்க் இல்ல. நமக்கு எதுவுமே கிடையாது. கொடுக்கறதுல ஏற்றத்தாழ்வு இருக்குது, நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அதிகம். இப்ப சில பேர் இங்க பேசுவோம், எங்க உள்ள கேட்பாங்க, அதுவும் படைப்பணும் தான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல, ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிஹா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தை யார் கொண்டு வரது கேட்கும் பொழுது இஃப்ரீத் சொன்னிச்சு, கால இஃப்ரீத் மின் ஜின் அனா ஆத்திக பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக. இஃப்ரீத் ஜின் சொன்னிச்சு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிப்பதுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறேன். காலல்லதி அந்தஹு இல்மு மினல் கிதாப், அங்கே இருந்த கல்வி இறைவன ஞானத்தை பெற்ற ஒருவர். அது ஒருவர் யாரு? வலியுல்லாவா அல்லது ஜின்னா? அது அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த வாதத்துல வைப்போம். இப்ப என்னன்னு சொன்னா யாராவே இருக்கட்டும், ஆனா ஆத்திக்க பிஹி கபல ஏற்ற இலைக்க தொடுப்புக்க, கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிற சொல்லி முடிக்கும் போது இருந்துச்சா இல்லையா? அவ ஜின்னாவே இருக்கட்டும், ஜின்னு அல்லாஹ் இல்லையில, அல்லாஹ்வோட படைப்பு தானே. அப்ப எங்கே இருக்கிற அந்த சிம்மாசனத்தை இங்க இருந்துகிட்டே பார்க்க போய் தானே கண்மூடி கண் திறமை கரெக்டா கொண்டு சேர்க்க முடிஞ்சு. இல்ல எங்க இருக்கு தெரியாது. அப்ப எங்க இருக்க பார்க்க முடியுதா இல்லையா? ஒரு படைப்பினம் தானே, அதான் நம்மளால முடியுமா? வந்துட்டாக்கா அவங்களுக்கு இருக்க மாதிரிதான் கொடுக்கணும். நம்மளும் அப்படித்தான் சொல்றோம், அல்லாஹ் யாருக்கு நினைக்கிறான் அவங்களுக்கு கொடுப்பான். இப்படி அல்லாஹ் நினைக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னதுனாலேயே ஷிர்க் வைத்து விட்டால் எப்படி சொல்லுவது? இங்க ஒரு ஜின்னுக்கு அந்த தகுதி இருக்குதே, அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்றோம். அப்ப எதுலையுமே நம்ம வித்தியாசப்படுத்துறோம். அப்ப சவுதியில் இருக்கக்கூடிய மலிக்குன்னு சொன்னா அந்த மலிக்குக்கும் அல்லாஹ்வுடைய மலிக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் புரியுதுலாங்கிறாங்களே, அந்த வித்தியாசம் எல்லாம் கொண்டு வாங்கங்கிறோம். எல்லாரும் இன்னும் சொல்ல போனா எனக்குள்ள பண்பு என்று இறைவன் சொன்னதிலேயே வித்தியாசம் இருக்கிறதே. நீங்க எல்லோரும் பேசலாம் கேட்கறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? இது வரைக்கும் ஒரு ஆதாரம் தரலையே. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாரும் கேட்பான்னு சொல்றீங்கல்ல, உங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் போச்சு. நம்ம அதனால அல்லாஹ் கேட்க மாட்டான்டா சொல்றோம், உடனே அல்லாஹ்வுக்கு ஆதாரம் கேட்கிறாரு பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லாம அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியுங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க சொன்னீங்க இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற பண்பு அப்படின்ட்டு, அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். அல்லாஹ்வுக்கு பண்பாக கூறப்பட்டது பிறருக்கு இருக்கும் போது சொல்லும் பொழுது வித்தியாசப்படுத்துறீங்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதுங்கிறது இல்லையே, எங்கேயும் வித்தியாசப்படுத்த கூடாதுன்னு கேட்கிறோம். அதனால ஒருவருக்கு இல்லாதது இன்னொரு ஆளுக்கு இருக்கும். அப்ப நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். வித்தியாசம் இருக்கிறது. லைஸ கமிதிலிஹி ஷைஉன், இறைவனை போல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறோம்ல. அதே போலதான்
தொலைவிலே உள்ளதை பார்த்தாலும் கேட்டாலும் இவருடைய பார்வைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கேயும் லைஸ கமிதிலி ஷைஉன் அப்படி வந்துருது. அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைன்னு வந்துருது. எப்படி வித்தியாசம் வருது? இப்போ நமக்கு எல்லை இருக்கிறது, இவருடைய பார்வைக்கு எல்லை இல்லை, நம்முடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது. எவ்வளவு தொலைவிலே கேட்டாலும் எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை இல்லை. நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்றால் நாம இந்த சக்தியை உருவாக்கி கொள்ளவில்லை, நமக்கு அறவே கிடையாது, அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் இதை செய்கிறான் என்றால் யாரும் இறைவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இடத்துல வலியுலா வச்சிடான்னு ஏன் எங்க மேல கலங்கப்படுத்துறீங்க? நாங்க இல்லைன்னு சொல்றோம். நாங்க எப்போ வலியுலா அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறோம்னு சொன்னா வித்தியாசமே இல்ல. அல்லாஹ் பாக்குற மாதிரி இவங்க பாக்குறாங்க, வித்தியாசம் இல்ல. அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் வலியுல்லாவும் கேட்கிறாங்க, வித்தியாசம் இல்ல என்று நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், லைஸ கமிதிலி ஷைஉன், வலிமுல்லாக எந்த சக்தியும் இல்லைங்க. அந்த ஒண்ணுல அடிபட்டு போச்சுங்க எல்லாம். வலியுல்லாக எந்த சக்தியும் இல்லைங்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிறாங்க. அல்லாஹ் வலியுல் மாதிரி எதுவும் கேட்க முடியாது பார்க்க முடியாங்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிறாங்க. இப்ப எப்படிங்க அல்லாஹ் இடத்துல வலியுல்லா வைப்போம்? தெளிவா இருக்கிறோம் நாங்க. ஒரு ஆளுக்கு கொடுக்காதத அல்லாஹ் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பான். மனசுல நினைக்கிறத சலாசலம் இருக்கா சொல்லலையா? இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம், பின்னால என்ன நடக்குன்னு தெரியுமா? திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஆனா அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? வல்லாஹி இன்னி லா அராக்கும் கல்பி கமா அராக்கும் அமாமி அப்படிங்கிறாங்க. எனக்கு பின்னால நீங்க இருந்தாலும் பாக்குறேன், முன்னால இருந்தா எப்படி பாப்பேனோ அந்த மாதிரிங்கிறாங்க. புகாரில் இருக்குது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இருக்கிறதெல்லாம் அறிவது அல்லாஹ் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டாரு எனக்கும் தெரியும் என்று. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று கூறுகிறான்னு சொல்லல, நமக்கு இல்ல, ஸல்லல்லாஹு அவங்களுக்கு உண்டு. இப்ப சப்ஜெக்ட் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உண்டுன்னு வந்துருச்சுல, அது மட்டும் வைங்க, எல்லாருக்கும் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப நம்ம சொல்ல இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியார் தானே, அவங்க நல்லா கொடுத்திருக்கிறான்ல, அப்ப அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கிற பண்புன்னு ஏன் சொல்றீங்க? அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கிற பண்பு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பானா? இல்லையில, அல்ல நாங்களும் கொடுப்பான்ல. அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானாங்கிற வேண்டாம், சப்ஜெக்ட பேசுங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து விட்டோம் என்கின்ற அவாண்ட குற்றச்சாட்டு வைக்க கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு. அல்லாஹ் தனக்குள்ள பண்பு இன்னொன்னு சொல்லி காட்டினான்ல, மை யஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்ததி, நேர்வழி காட்டுறது அல்லாஹ் கையில இருக்கு. அல்லாஹ் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். அப்ப அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அந்த அல்லாஹ்வே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து சொல்றான், இன்னக லதஹதி, நபி அவர்களே நிச்சயமா நீங்கள் வழிகாட்டுவீர்கள்ங்கறான். இப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய பண்பை போய் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படி சொல்றதா? வித்தியாசப்படுத்துவோம். அல்லாஹ் நேர்வழி காட்டுங்கிற வேற, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி நேர்வழி காட்டுங்க வேற. அல்லாஹ்வுக்கு கூடிய பண்பையே பிறருக்கு கொடுத்தாலே வித்தியாசப்படுத்துறோமாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. சகோதரர்களே, ஒவ்வொரு வாதத்திலையும் தான் ஒரு முஷ்ரிக் என்பதை இணை கற்பிக்கக்கூடிய என்பதை தெளிவா ஷேக் அப்துல்லா அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவர் இந்த வார்த்தையை சொல்லுவாரு. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆதாரத்தோட சொல்றோம், அவர் இது ஒரு சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிக்கிறாரு. சரி, சிரிக்க கூடாது. அடுத்து இந்த லைஸ கமிஸலிஹி ஷைஉன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம எடுத்து வச்ச வாதத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி? அவன் கேட்கிறவன் பாக்குறவன்னா நீங்களும் கேட்கறீங்க, நீங்களும் பாக்குறீங்கள, அப்ப வந்துருத நீங்களும் கேட்க கூடாது, நீங்களும் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அதுல எழுப்பி இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அதுல பதில் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவனை போல எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன், அதாவது அவனை போல நீங்க கேட்க இயலாது, அவனை போல யாரும் பார்க்க இயலாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்ப நாங்க பாக்குறோம், அவனை போல பார்க்கலையே, வித்தியாசம் அழகா விளக்குறமே, நாங்க கேட்கிறோம் அவனை போல கேட்கிறோம் சொல்றோம், அவனை போல எங்களுக்கு கேட்க முடியாது. ஒரு ஆள் ஒண்ணு கேட்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல எங்களுக்கு முடியாது என்று டிஃபரெண்டா காட்டுறோம். இப்ப நீங்க அந்த அவுலியா மகானை இறந்து போனவர்களை கூப்பிடலாம், அவங்க இறைவன் வாங்கி தருவாங்கன்னு நம்புறீங்க.